வணக்கம். மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதாக ஈரான் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதுடன் அமெரிக்கா மீது வஞ்சகம் மற்றும் துரோகம் என்ற குற்றச்சாட்டையும் தெஹ்ரான் முன்வைத்துள்ளது. இதேவேளை சீனா மற்றும் பாகிஸ்தான் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர முயற்சிகள், இந்திய மாலுமிகள் விடுதலை, உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் லெபனானில் தொடரும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஆகியவை உலக கவனத்தை ஈர்த்துள்ளன. போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டுகிறது. செவ்வாயன்று அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீண்டும் மீறி வருவதாகவும் ஈரானிய வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கின்றது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்கா சட்டவிரோத மற்றும் அநியாயமான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானிய வர்த்தக கப்பல்களுக்கு எதிராக பல கடல் கொள்ளைகளை நடத்தியுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியது. கடந்த 28 மணி நேரத்தில் ஈரானின் ஹோர்மோஸ்கான் பகுதியில் வாஷிங்டன் போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறியதாகவும் அது குற்றம் சாட்டியது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் ஹோர்மோஸ்கான் பகுதியில் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. திங்களன்று இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள ஈரானிய ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் படகுகளை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து நமது துருப்புக்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்க படைகள் இன்று ஈரானில் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தின என்று ஹோர்முஸ் ஜலசந்தியை சுற்றி நிகழ்ந்ததாக கூறப்படும் வெடிப்புகள் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று கேட்டபோது சென்ஹாம் செய்தி தொடர்பாளர் திமோதி ஹாக்கின்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஒரு ராஜதந்திர செயல்முறை நடந்து கொண்டிருந்த போது இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றதாக அந்த அமைச்சகம் கூறியதுடன் இவை அமெரிக்காவின் வஞ்சகம் மற்றும் துரோகத்திற்கு மேலும் ஒரு சான்று என்றும் விவரித்தது. ஈரான் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் பதிலடி கொடுக்காமல் விடாது, மேலும் ஈரானின் நலன்களை பாதுகாப்பதில் எந்த தயக்கமும் காட்டாது என்று அந்த அறிக்கை நிறைவடைந்தது. இதேவேளை ஈரானின் மூத்த அரசியல்வாதியான அப்பாஸ் மொக்தாயி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிலவரத்தை இவ்வாறு விவரித்தார். அமெரிக்கா மீதான அவநம்பிக்கையே அடிப்படை கொள்கையாகும். கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலீபாப் தலைமையிலான ஈரானிய தூதுக்குழு கத்தாரிலிருந்து தெஹ்ரானுக்கு திரும்பிய பின்னர் அரசு தொலைக்காட்சியில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சில மணி நேரங்களுக்கு முன்பு திங்கட்கிழமை இரவு தெற்கு மாகாணமான ஹோர்மோஸ்கானை தாக்கியதன் மூலம் நிலையற்ற போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அப்பட்டமாக மீறிவிட்டது என்று ஈரான் குற்றம் சாட்டியிருந்தது. அந்த தாக்குதல்கள் அமெரிக்கா மீது ஈரான் கொண்டிருந்த ஆழ்ந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறியது. இதேவேளை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து 10 இந்திய மாலுமிகளை ஈரான் விடுவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் கப்பலில் இருந்த 10 இந்திய மாலுமிகள் தொடர்ச்சியான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் அறிவித்துள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜாஸ்க் துறைமுகத்திற்கு அருகே MV ஹாஃபர் ஃபீனிக்ஸ் கப்பல் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் மாலுமிகள் ஈரானிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக இந்திய கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மாலுமிகள் தற்போது விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக மீண்டும் இணைந்துள்ளனர் என்று கப்பல் போக்குவரத்து ஆணையம் கூறியதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. மாலுமிகளை விரைவில் இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான தேவையான ஏற்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன என்றும் அது மேலும் கூறியது. பலாவ் கொடியுடன் கூடிய எண்ணெய் பொருட்கள் கப்பலாக கப்பல் கண்காணிப்பு தளங்கள் பட்டியலிட்டுள்ள நிலையில் கைதுகள் அல்லது கப்பலை தடுத்து வைத்ததற்கான காரணம் குறித்து இயக்குநரகம் மேலதிக விவரங்களை அளிக்கவில்லை. இதற்கிடையில் பேச்சுவார்த்தைகளில் ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒரு நம்பிக்கை கீற்றை அளிக்கிறது என்கிறார் சீனாவின் வெளியுறவு அமைச்சர். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தேக்க நிலையை தீர்க்க பெய்ஜிங் செயல்பட்டு வருகிறது என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி செவ்வாயன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார்.
முக்கிய தரப்பினரான அமெரிக்கா, ஈரான் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்வதில் முன்னிலை வகிக்கும் பாகிஸ்தான் ஆகியவற்றுடன் பெய்ஜிங் தொடர்ச்சியான தொடர்பை பேணி வருவதாக வாங் கூறியிருந்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் போர் நிறுத்தத்தையும் பகைமைகளையும் நிறுத்துவதையும் உறுதியாக கடைபிடித்து ஒருவரையொருவர் நோக்கி தொடர்ந்து முன்னேறி கூடிய விரைவில் மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் வாங் கூறியிருந்தார். திங்களன்று பெய்ஜிங்கில் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தையாளரான பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீரை வாங் சந்தித்தார். மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான தங்களது முயற்சிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக அந்த நாடுகளின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது இப்படி இருக்க, உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி காரணமாக இங்கிலாந்து ஒழுங்குமுறைமை ஆணையம் எரிசக்தி விலை உச்சவரம்பை 13 வீதத்திற்கும் உயர்த்துகிறது. ஈரான் போரின் காரணமாக உலகளவில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஜூலை மாத தொடக்கத்திலிருந்து செப்டம்பர் மாத இறுதி வரை வீடுகளுக்கான எரிசக்தி விலை உச்சவரம்பை 13% உயர்த்தப் போவதாக இங்கிலாந்து எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையமான ஆஃப்கெம் தெரிவித்துள்ளது. இன்றைய விலை மாற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் நிலவும் தொடர்ச்சியான நிலையற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது என்று ஆஃப்கெம் தலைமைச் செயல் அதிகாரி டிம் ஜார்விஸ் கூறினார். மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களால் ஏற்படும் அதிக மொத்த எரிவாயு விலைகள் நாம் எரிசக்திக்கு செலுத்தும் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதே இதன் பொருள் என்றும் அவர் கூறினார். மின்சாரம் மற்றும் எரிவாயுவின் சராசரி பயன்பாட்டிற்கான புதிய உச்சவரம்பான ஆண்டுக்கு 1.862 பவுண்டுகள், ஏப்ரல் ஜூன் மாதங்களுக்கான முந்தைய உச்சவரம்பான ஆண்டுக்கு 1.64 பவுண்டுகள் என்பதை விட சுமார் 221 பவுண்டுகள் அதிகம் என்று சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது இப்படி இருக்க, தெற்கு லெபனானில் ட்ரோனை மீட்கச் சென்ற போது ஹிஸ்புல்லா போராளி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா போராளி ஒருவரை கொன்றதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள தங்கள் படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் கூறிய ட்ரோனை மீட்கச் சென்றபோது அந்த போராளியை இந்த தாக்குதல் குறிவைத்தது. இதேவேளை இஸ்ரேலிய தாக்குதல்களில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் லெபனான் மீது இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். துருப்புகள் படையெடுப்பதை தொடர்கின்றன. லெபனான் பிரதேசத்தின் மீது ஒரே நாளில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு 40 பேர் காயமடைந்த ஒரு நாள் கழித்து தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் இருப்பதற்கு லெபனான் அரசாங்கமே காரணம் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் அரசின் அரபு மொழி சமூக ஊடக கணக்கில் பகிரப்பட்ட மேற்கோள்களில் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நோக்கங்களும் இல்லை என்று கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பெரிய இஸ்ரேலிய தரைப்படை தெற்கு லெபனானுக்குள் ஆழமாக ஊடுருவி பகுதிகளை கைப்பற்றுவதற்கும் லெபனானுக்குள் அவர் பாதுகாப்பு மண்டலம் என்று விவரித்ததை பலப்படுத்துவதற்கும் முயன்று வருவதாக கூறியதை தொடர்ந்து ஷார் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவம் பல மாதங்களாக நடத்தி வரும் இந்த தாக்குதல் லிட்டானி நதிக்கு வடக்கே ஹிஸ்புல்லா போராளிகளை தடுத்து நிறுத்துவதில் லெபனான் அரசாங்கம் தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் முற்றிலும் தோல்வியடைந்ததன் விளைவாகும் என்றும் அவர் கூறியிருந்தார். இது இப்படி இருக்க, மத்திய கிழக்கில் நீடித்து வரும் இந்த மோதல்கள் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலையை அச்சுறுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளன. அமெரிக்கா மீது ஈரான் முன்வைத்துள்ள புதிய குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பதற்றமடைந்துள்ள சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள இராணுவ நகர்வுகள் உலக எரிபொருள் விநியோகத்திற்கே நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கப்படுகின்றன. இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர முயற்சிகள் சர்வதேச அரங்கில் புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளன. ஆனால் தாக்குதல்கள் தொடரும் வரை அமைதி உடன்பாடு எட்டப்படுமா என்ற கேள்வி தொடர்ந்து நிலவுகிறது. அதே சமயம் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் அதிகரித்து வரும் பதற்றம் இந்த மோதல் மேலும் பரவக்கூடும் என்ற அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலை உயர்வு, பொருளாதார அழுத்தம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் ஆகியவை பல நாடுகளை கவலைக்குள்ளாக்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்று நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.